அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2 பயிற்சி 2.3ல் 7வது கணக்கு பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை. என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், மொத்தம் எத்தனை நாள் கழிச்சு வர போகிறாரு? 45 நாள். ஸோ 45 இஸ் கான்கரண்ட் டு எக்ஸ் மாட் மட்டு மொத்த வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள். ஓகே, ஸோ இப்போ இந்த 45 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 7 42, ரிமைனிங் 3, மீதி 3ன்னு வருது. அப்போ இந்த 45 நம்ம மட்டில் எழுதும்போது 3 × மட்டு 7, 3 mod 7 இங்கிலீஷில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 3 நாள் கழிச்சு, ஓகேவா, நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு சம்மில் பார்த்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமை 0ன்னு, திங்கள் 1 2 3 4 5 6 7ன்னு போட்டிருப்போம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன வரும்? 0. இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. மறுபடியும் இங்கே 7 தேவையில்லை, 0 to 6 வரைக்கும் போதும். ஓகே, இப்போ இன்று செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து 3 நாள் கழிச்சு வருதுங்களா? அப்போ 1 2 3 3 நாள் கழிச்சு என்ன நாள் வரும்? வெள்ளிக்கிழமை. ஓகேவா? ஸோ என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் வருவதாக கூறியுள்ளார் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வெள்ளிக்கிழமையில் வருவதாக கூறியுள்ளார். ஸோ எந்த கிழமையில் வருவார்? வெள்ளிக்கிழமையில் வருவார். ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.